இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க்கையை சீராய்வு செய்யும் இந்த ஆன்மீக புது பொலிவுக்கான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளின் வார்த்தை ஏற்படுத்த வேண்டிய மகத்தான மாற்றங்களுக்கு அது இடம் கொடுக்க வேண்டும். இதைத்தான் நாம் தொடர்ந்து தியானம் செய்து வருகிறோம். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்ன? சில நேரங்களிலே நான் இந்த தவறை செய்து விட்டேன், இப்படி நான் சிந்தித்து விட்டேன், இப்படி நான் அர்ப்பணித்து விட்டேன், இதெல்லாம் நான் தவறென்று உணர்கிறேன், பேசிவிட்டேன், இப்படியெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் நமக்கு புரிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், சில விஷயங்களினுடைய விலை மதிப்பை நாம் உணராமல் இருப்பதும் கூட, அல்லது விலையேற பெற்ற ஒன்றை நாம் தூரமாய் ஒதுக்கி வைப்பதும் கூட, ஏற்காமல் இருப்பதும் கூட கடவுளுடைய சமூகத்திலே பாவமானது. நான் அதற்கு எந்த விதமான துரோகமும் செய்யவில்லையே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை ஏற்காமல், அதன் அண்டை நீங்கள் வராமல், அதை நெருங்காமல் இருப்பதே நீங்கள் கடவுளுக்கு செய்கிற மாபெரும் துரோகமாகும். அதில் ஒன்றுதான் கடவுளுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தின் தன்மையை, அதனுடைய விலை மதிப்பை நாம் உணராமல் இருப்பது. பலருடைய வாழ்க்கையில வேத புத்தகம் என்பது வெறும் ஒரு சமய புத்தகமாக மாத்திரமே இருக்கிறது. மற்ற மதங்களுக்கு இன்னென்ன புத்தகங்கள் இருக்கிறது, எங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் வீட்டில் இருக்கிறது, இந்த உணர்வு மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறது. இது அவர்களுடைய துயர நேரங்களிலே ஆறுதலான வார்த்தைகளை தேடவும், பயத்தின் நேரங்களிலே அதை மார்போடு அணைத்து கொள்ளவும் தான் அதை பயன்படுத்துகிறார்களே தவிர, வாழ்க்கையின் நிலைப்பாடுகளுக்கு அதை அவர்கள் கொண்டு வரவில்லை. அதுவும் கூட கடவுளுக்கு முன்பாக பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். சங்கீதம் 19 சங்கீதம் கடவுளுடைய வார்த்தையின் மகிமையையும் அதனுடைய தன்மையையும் அது நமக்கு விவரிக்கிறது. நான் சொல்லுகிற சில வரிகளை நீங்கள் கவனியுங்கள். கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை மாறி மாறி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஒருவேளை இந்த செயலாற்றுதலுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்காமல் இருப்பேன் என்றால் அதுவுமே பாவம்தான். கடவுளிடத்தில் நான் மண்டியிட வேண்டிய ஒரு விஷயம்தான். சங்கீதம் 19 சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது? அது குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அடுத்த வரியில வாசிக்கிறோம், கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது, அது பேதையை ஞானியாக்கும். அடுத்த வசனத்தில் கவனியுங்கள், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் என்றால் கடவுளுடைய வார்த்தை செம்மையானது, அது இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். அடுத்த வரியை கவனியுங்கள், கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை தூய்மையானது, அது என்னுடைய ஆவிக்குரிய கண்களை தெளிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. இவ்வளவு விலை உயர்ந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலே இருக்கிறது? கடவுளுடைய வேதம் குறைவற்றது, அது உன்னை உயிர்ப்பிக்க நீ இடம் கொடுக்கிறாயா? கடவுளுடைய வார்த்தை அது சத்தியமானது, அது உன்னை ஞானி ஆக்குவதற்கு நீ அனுமதிக்கிறாயா? கடவுளுடைய நியாயங்கள் செம்மையானது, அது உன் இருதயத்தை சந்தோஷிப்பிப்பதற்கு நீ இடம் கொடுக்கிறாயா?
கர்த்தருடைய கற்பனை தூய்மையானது. அது உன்னுடைய ஆன்மீக கண்களை தெளிவிப்பதற்கு நீ அனுமதிக்கிறாயா? இதை நீ செய்ய மறுப்பாயானால் அல்லது மறுத்திருப்பாயானால் ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கிறிஸ்தவர்களின் பெரும் பகுதியானவர்கள் கடவுளுடைய வார்த்தையை விட்டு வெகு தூரம் போயிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிக வருத்தமான சோகமான ஒரு நிலை. கடவுளுடைய வார்த்தை உங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அதனால்தான் கீழே இருக்கிற வசனங்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 11வது தொடரிலே, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அது உன்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கானது. அவைகளால் நீ எச்சரிக்கப்படுகிறாய், அவைகளால் நீ பலன் அடைகிறாய். எனவே கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கைக்கு தூரமாய் இருக்கக்கூடாது. அனுதினமும் வேதத்தை படிப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குகிறோமா? நேரம் எடுத்து வேதத்தை தியானிக்கிறோமா? அதை வாழ்க்கைக்கு நாம் சொந்தமாக்க முன் வருகிறோமா? அல்லது மந்திர புஸ்தகங்களை போன்று அதை பாவித்து வாக்குத்தத்தங்களை மட்டும் தேடிக்கொண்டிருக்கிறோமா? உணர்வடைவோம், ஆண்டவரிடத்தில் மண்டியிடுவோம், தாழ்மையுடன் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய வார்த்தையின் விலை மதிப்பை உணரும் கிருபையை எனக்கும் எங்களுக்கும் தாரும். அவைகள் எங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு அடிப்படையானவைகள் என்பதை எப்பொழுதுமே நாங்கள் உணர்ந்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.